எப்பவுமே இயற்கையான அழகோட கடல் அலைகளால சூழப்பட்ட தீவுகள் நம்ம எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு இடம். ஆனா இந்த உலகத்துல பல மர்மங்கள் நிறைஞ்ச, மனிதர்கள் போயிட்டு திரும்பியே வர முடியாத அளவுக்கு பயங்கரமான தீவுகளும் இருக்கு. நீங்க ஷட்டர் ஐலாண்ட் படம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு கொடூரமான நிகழ்வுகள் அமைதியான அழகான தீவுக்குள்ள நடக்குதுன்னு. இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய கடல் தீவுக்கு இப்படியும் ஒரு கோர முகம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நீங்க அந்த படம் பார்த்திருந்தீங்கன்னா. அப்படிப்பட்ட 10 மர்மமான தடை செய்யப்பட்ட தீவுகளை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். நம்பர் 1, மியாக்கி ஜிமா ஐலாண்ட். ஜப்பானோட தென்கிழக்கு பகுதியில பிலிப்பைன்ஸ் சீல தான் இந்த தீவு இருக்கு. 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி மவுண்ட் ஒயாமா அப்படிங்கிற எரிமலை வெடிப்புல இந்த தீவு உருவானதா சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த தீவை கேஸ் மாஸ்க் டவுன் அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எரிமலையினால அடிக்கடி நிலநடுக்கமும் ரொம்பவே ஆபத்தான சல்பர் டை ஆக்சைடு புகையும் வெளிப்படுத்திட்டே இருக்குதாம். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய சல்பர் டை ஆக்சைடு அந்த காத்தோட கலக்கிறதுனால சுவாசிக்கிறதுக்கே மிகப்பெரிய சிரமம் ஏற்படுறதாவும் சொல்றாங்க. 2000ஆம் ஆண்டு இந்த எரிமலை வெடிக்கும் போது அங்கிருக்கிற மக்களை ஜப்பானிய அரசு ஜப்பான் மெயின்லாண்டுக்கு மாத்தி இருக்காங்க. அதற்கடுத்து 2005ஆம் ஆண்டு அந்த மக்கள் இந்த தீவுக்கு திரும்பி வந்திருக்காங்க. அப்ப இருந்தே இந்த மக்கள் அவங்க வீட்டுல இருந்து வெளியே போகணும் அப்படின்னாலே கண்டிப்பா இந்த கேஸ் மாஸ்க் அணிஞ்சிட்டு தான் போகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு ஆளாகி இருக்காங்க. இந்த தீவுக்கு வெளியிருந்து யார் போனாலுமே அந்த மாஸ்க் அணிஞ்சிட்டு தான் போகணும் அப்படின்னு ஜப்பானிய அரசு ஒரு உத்தரவே போட்டிருக்காங்களாம். அப்படி மாஸ்க் போடாம அங்க போயிட்டா அந்த காற்றை சுவாசிச்ச மனிதருக்கு மரணம் கூட ஏற்படலாமா. இன்றளவும் கூட அந்த எரிமலையில இருந்து தினம்தோறும் 40,000 டன்களுக்கும் அதிக அளவுல சல்பர் டை ஆக்சைடு புகை வெளிப்பட்டுட்டு தான் இருக்கான். நம்பர் 2, பொவைக்கிலியா ஐலாண்ட். இத்தாலியில வெனிஸ் நகரத்துக்கு பக்கத்துல இருக்கிற இந்த தீவுக்கு பொவைக்கிலியா ஹாண்டட் ஐலாண்டுன்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த தீவுக்கு இந்த பேர் வர்றதுக்கு மிகப்பெரிய வரலாறே இருக்கான். கிபி 421 முதல் இங்க அதிக அளவுல மக்கள் வாழ்ந்ததா சொல்லப்படுது. ஆனா 1379ஆம் ஆண்டு நடந்த போர்னால இங்கிருந்த மக்கள் வெளியேறி இருக்காங்க. அதுக்கப்புறமா 1776ஆம் ஆண்டு லேக் நோயால பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான மக்களை இந்த தீவுல தான் குவாரண்டைன் பண்ணியிருக்காங்க. அதுல இறந்து போன 1 லட்சம் மக்களை இந்த தீவுல தான் புதைச்சிருக்காங்களாம். அதன் பிறகு 1922ஆம் ஆண்டு இது ஒரு மனநோய் மருத்துவமனையா மாற்றப்பட்டதா சொல்லப்படுது. அப்போ அங்கிருந்த டாக்டர் நோயாளிகள் மேல பலவித ஆராய்ச்சிகளை மேற்கொண்டதாகவும் அதுல நிறைய பேர் இறந்து போனதாகவும் சொல்லப்படுது. அப்படி இறந்து போன நோயாளிகள் அங்க ஆவியா சுத்துறதாகவும் நம்பப்படுது. இப்பவும் அங்க இருக்க ஹாஸ்பிட்டல் கட்டிடத்துல நிறைய அமானுஷ்ய நிகழ்வுகள் நடக்கிறதா சொல்றாங்க. நம்பர் 3, டிட்மேன்ஸ் ஐலாண்ட். யூகேல கென்ட் பகுதியில் அமைஞ்சிருக்க இந்த சிறிய தீவுல இருந்து கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மனிதர்களுடைய மண்டையோடுகளும் எலும்புகளையும் எடுத்திருக்காங்களாம். இதற்கு காரணம் பாத்தீங்கன்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பிரிசன் ஹல்க்னு அழைக்கப்படுற மிகப்பெரிய கப்பல் சிறைச்சாலையா மாத்தி அதுல 200க்கும் மேற்பட்ட கைதிகளை அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. அந்த கைதிகள் எல்லாருக்குமே ஒரு வகை தொற்று நோய் ஏற்பட்டு அவங்கெல்லாம் இறந்து போயிருக்காங்களாம். அவங்க உடல்களை தீவுல புதைச்சிருக்கிறதா சொல்லப்படுது. வெறும் 6 அடி குழி மட்டுமே தோண்டி அவங்கள புதைச்சனால மண்ணரிப்பு ஏற்பட்டு இப்ப அந்த எலும்புகளும் மண்டையோடுகளும் வெளியே வந்திருக்கான். இன்னைக்கும் நீங்க அந்த தீவுகளுக்கு போனா மனிதர்களுடைய எலும்புகளையும் மண்டையோடுகளையும் பார்க்கலாமா. யோசிச்சு பாருங்களேன், நீங்க ஒரு தீவுக்கு போயிருக்கும் போது அங்க இப்படி மனிதர்களுடைய மண்டையோடுகளை பார்த்தா எந்த அளவுக்கு பயமா இருக்கும். நம்பர் 4, ராம்ரே ஐலாண்ட். பர்மால இருக்கிற ஆரக்கன் பகுதியில தான் இந்த தீவு இருக்குது. இந்த தீவுல இருக்கக்கூடிய பெரிய ஆபத்து என்னன்னா, இந்த தீவை சுத்தி அதிக அளவுல ரொம்பவே ஆபத்தான சால்ட் வாட்டர் crocodiles தான் இருக்குதான். இந்த தீவுடைய மொத்த பரப்பளவு 1350 ஸ்கொயர் ஃபீட் கிலோமீட்டர்ஸ். இந்த தீவுக்கு போறதுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கான். அது மட்டும் இல்லாம இங்க இந்த சால்ட் வாட்டர் crocodiles 1960களில் அதிக அளவுல இருந்ததா சொல்லப்படுது. ஆனா 1980களுக்கு பிறகு அதனுடைய எண்ணிக்கை குறைஞ்சதாகவும் சொல்லப்படுது. 2ஆம் உலகப் போர் நேரத்துல பிரிட்டிஷ் ஆர்மி கிட்ட இருந்து ஜப்பான் நாட்டை சேர்ந்த ராணுவத்தினர் தப்பிக்கும் போது இந்த முதலைங்க கிட்ட மாட்டி உயிரிழந்ததா சொல்லப்படுது. அதுல வெறும் 20 பேர் மட்டும்தான் தப்பிச்சதாகவும் சொல்றாங்க. இந்த நிகழ்வு மிருகங்களால மனிதர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அழிவுன்னு சொல்லி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல எல்லாம் இடம் பிடிச்சிருக்குதுங்க. ஆனா இன்னொரு தகவல் என்னன்னா, வெறும் 10ல இருந்து 20 பேர் மட்டும்தான் இந்த முதலைகளால கொல்லப்பட்டதாகவும் மற்றவங்க எல்லாருமே நோய்கள் பாதிக்கப்பட்டு இருந்ததாகவும் சொல்றாங்க. நம்பர் 5, நார்த் சென்டினல் ஐலாண்ட். இந்தியாவில் அந்தமான் தீவை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த சென்டினல் தீவை பத்தி நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க. இந்த தீவுல சென்டினலிஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பழங்குடி மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. மொத்தமாகவே 200 மக்கள் தான் அந்த தீவுல இருக்கிறாங்களாம். கிட்டத்தட்ட 60,000 ஆண்டுகளா இந்த தீவுல அவங்க வசிச்சுட்டு வராங்களாம். வெளியாட்கள் யார் இந்த தீவுக்கு போனாலுமே அந்த மக்கள் அவங்கள கொன்னுடுறாங்களாம். வெளியாட்கள் யாரும் அந்த தீவுக்கு வர்றத அந்த மக்கள் விரும்புறது இல்லைங்க.
அதனால அந்த மக்களுடைய உணர்வுகளை மதிச்சு இந்திய அரசாங்கம் அந்த தீவுக்கு யாருமே போகக்கூடாது அப்படின்னு தடையும் விதிச்சிருக்காங்க. இந்த மக்களை பாதுகாக்கிறதுக்காகவே இந்திய கப்பற்படை இந்த தீவை ரொம்பவே கவனமா கண்காணிச்சுட்டு வராங்க. இந்த தடையும் மீறி சில தீவுக்கு போனவங்க பொணமா கூட திரும்பி வரமாட்டாங்களாம். 2006 இந்த தீவுக்கு மீன் பிடிக்க போன 2 மீனவர்கள் திரும்பி வரவே இல்லையாம். அதே மாதிரி 2018 அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஆலன்கிற இளைஞர் இந்த தீவுக்கு போயிருக்காரு. அவரும் திரும்பி வரவே இல்லையாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்த 5 விதமான ஆபத்தான தீவுகளில் உங்களுக்கு எந்த தீவு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. மீதம் இருக்கக்கூடிய 5 விதமான ஆபத்தான தீவுகளை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ பார்ட் 2 வர வரைக்கும் ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.